கல்யாணம் ஆகுதுன்னா லைஃப்ல செட்டில் ஆகிட்டு பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பவே சொல்லியிருப்பேன், சப்போஸ் ஓடி போகிற மாதிரி இதாங்க இருக்கும் லைஃப்ல, எல்லாமே அட்வென்ச்சர் தான், அதுவும் அட்வென்ச்சர் ஆனாலும் ஆகும் அப்படின்னு. பர்சனல் லைஃப்ல ரொம்ப ஒரு குழந்தை, ஆனால் ப்ரொஃபஷனல்னு வந்துட்டா பின்னிடுவாங்க. ஸோ அந்த படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போகட்டும், எல்லாம் போனோட ப்ரமோஷன் கண்டிப்பாக இறங்கி மாஸ்க் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி டைமில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேபிடோ இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணி வந்து காசு யூடியூப் சேனலாக ரன் பண்ணியிருக்கோம். பஞ்சாபங்கள், அதுக்கப்புறம் என்ன புள்ள அன்னைக்கு ஜிம்மில் 5 கிலோ தம்பி சுத்தான். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். வணக்கம் டீம் ஐபிஎல், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வணக்கம், ரொம்ப நல்லா. ஓகே, சூப்பர். டிடிஎஃப் ப்ரோ, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில். ஏன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சராக இருந்திருக்கீங்க, ரேஸராக இருந்திருக்கீங்க. இப்போது நம்ம நவம்பர் 20 அன்னைக்கு உங்கள் படம் ரிலீஸ் ஆக போகுது. என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க? வர 28 நம்ம படம் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா முதல் படம் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அதை பண்ண முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் ஆச்சு. அதெல்லாம் தாண்டி ஸோ அடுத்த படமும் நமக்கு இப்படி ஆகிடுமோ அப்படின்லாம் ஒரு பயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும்ல. அந்த ஒரு மாதிரி பயத்தோடு தான் நம்ம ஐபிஎல்குள்ளே என்ட்ரி ஆகுறோம். டக்குன்னு ஷூட்டிங் போகுது, டக்குன்னு எல்லாம் ரிலீஸ் ஆகுது. டீசர் ரிலீஸ் ஆச்சு. அந்த ஒரு ஃபயர் இறங்குறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது படமே 28 வரப்போகுது. பயங்கர ஹாப்பினா, சூப்பர், செம்ம ஹாப்பியில் இருக்கேன். எங்களுக்கு வந்து ஒரு சடன் ஷாக்குன்னு சொல்லலாம், சர்ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா திடீர்னு வந்து மேரேஜ் பண்ணி வந்து நின்ட்டாரு. இன்ஸ்டாகிராம்லாம் இப்போ பறக்குது, மீம்ஸாக பறக்குது, எங்கள் அண்ணன் வந்து கேட மாட்டார் அப்படின்னு பறக்குது. ஸோ அது என்ன பிளான் பண்ணி எப்படி அது எப்படி நீங்கள் வீடியோ எடுத்துட்டீங்களா? இல்லை, பிளானே இல்லை. நான் ராஜஸ்தானில் ட்ராவலில் இருக்கேன். அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கோம். அப்புறம் டக்குன்னு பாப்பா கூப்பிட்றாங்க, கிளம்பி வந்தோம். அவுட்டிங் தான் போனோம். ஓகே, அவுட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு ஐடியாவே சொல்ல என் தலைவி. வரும்போதே ஆதார் கார்டுல இருந்து எல்லா ப்ரூஃபுமே எடுத்துட்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரியவே தெரியாது. அவங்க பிளான் பண்ணிருக்காங்க பக்காவா. இல்ல, எதுக்கும் எடுத்துட்டு வருவோம், சும்மா எடுத்துட்டு வந்தாங்க. கடைசியில ரொம்ப அடம் பிடிச்சாங்க. எப்பவுமே நீங்க நம்ம ரொம்ப அன்பு வச்சிருக்கக்கூடியவங்க நம்மள விட்டு போகும்போது இல்ல நான் போல, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் சொல்றாங்கன்னு நானுமே நினைச்சேன். அப்புறம் எப்பவுமே சமாதானப்படுத்துற மாதிரி சமாதானப்படுத்தினேன். இந்த வாட்டி ரொம்ப புரியாதுன்னாங்க. சமாதானமே படுத்த முடியல. நான் சரி அத்தைக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்ட்டேன். அப்போதான் சைலண்ட் ஆனாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ட்ராப் பண்ணிடலாங்கும் போது சரி நான் ஃபோன் பண்ணேன்னு கொஞ்சம் நேரத்தில் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏன் மெயினாக ப்ளாக் எடுத்தேன்னா, அது கல்யாணங்கிறது ரொம்ப ஒரு எல்லாருமே நம்ம பசங்கள்லாம் ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருந்த விஷயம். அப்பவே வந்து பண்ண கல்யாணம் அதெல்லாம் லைஃப்ல செட்டில் ஆகிட்டு பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கும். அப்பவே சொல்லியிருப்பேன், சப்போஸ் ஓடி போகிற மாதிரி இதாங்க இருக்கும் லைஃப்ல, எல்லாமே நமக்கு அட்வென்ச்சர் தான், அதுவும் அட்வென்ச்சர் ஆனாலும் ஆகும் அப்படின்னு பார்த்தா திடீர்னு நடக்குது. சரி ஒரு vlog-ஆவே பண்ணிடுவோமே. அது போக திடீர்னு வேற மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா பொண்ணை கடத்திட்டு போயிட்டு ஆமா, இந்த விஷயம் கேட்கின்றேன். vlog-ஆ போட்டா எல்லாம் உண்மையா லீகலா நாங்கெல்லாம் மியூச்சுவலா தான் பண்றோம்னு சொல்லி தெரிஞ்சிடும்ல. அப்படியும் பிரச்சனையாகாது, பசங்களும் சந்தோஷமாயிடுவாங்கன்னு சொல்லி தான் நீங்க சொன்ன மாதிரி உங்க மேல எப்பவுமே வந்து ஒரு தனியா ஒரு அட்டென்ஷன் இருக்கும். நீங்க எது பண்ணாலும் ஒரு ஃபிளாஷ் ஆயிருது பாத்தீங்களா? நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நம்ம எது பண்ணாலுமே வந்து ஏதாவது ஒரு ஃபிளாஷ் நியூஸா வந்துருது அப்படின்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அப்புறம் நீங்க அதெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம ஆங்கர் கூட வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு டிவி ஷோல வர்றோம் நீங்களா அப்படின்னு வேற கேட்டுட்டேன், பார்த்தது இல்லை. ஆமா, அவங்க கூமாப்பட்டின்னு கூட சொன்னீங்க, சாந்தி பயங்கரமா போயிடுச்சு, ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காமா. ஆமா, அது அவங்க கிட்ட சாரி கேட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நம்மளோட தினமலர்ல வந்து பண்ண இன்டர்வியூ பண்ணவங்க ஆல்ரெடி வந்து பண்ணா மஞ்சள் வீரன் படத்துல ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க ஹோஸ்டா இருந்தாங்க. ஆமா, அவங்க தான் ஹோஸ்டா இருந்தாங்க. அவங்க தான் வந்து பண்ணா புது கதாநாயகன் உதயமாகிறான் அப்படின்னு சொன்னவங்க. எனக்கு மைண்டுக்குள்ள ரொம்ப ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அது. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்வியூ பண்ணும்போது இப்ப இவங்க தான் அவங்களா கேட்கலாமா வேண்டாமா, இது வேற வந்து பாத்துட்டீங்கன்னா இதையும் ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிடுவாங்களா, கான்ட்ரோவர்சி ஆயிடும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன். சரி எதுக்கும் இதை சொல்லணும்னு சொல்லி சொன்னேன். பார்த்தா அவங்க தான் நல்ல வேலை மாத்தல, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தன்னை போடு நடக்கிறது தான். ஓகே, சூப்பர் ப்ரோ. பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. வீட்டில் ஏதாவது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இப்போ கண்டிஷன்லாம் சொன்னாங்களா, நீங்கள் இப்போ நடிக்கவே கூடாது அப்படின்னு மாதிரி எதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, எல்லாம் நடிப்பாக தானே பார்க்குறாங்க. அதனால அந்த ஒரு கிஸ் சீன்லேருந்து எதுவுமே ஒரு
ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல அவர் சிரிக்கிறார். ஆமா, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல எதுவுமே வரல. பட் அடுத்த படத்துல மட்டும் ஒரு 4 கிஸ் இருக்கிற மாதிரி ஏய் டைரக்டர் சார் ப்ரொடியூசர் சார் சொல்லியிருந்தாங்க. சும்மா அது இப்போ கேட்டுட்டு இருக்கோம். அது உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்கா, ஃபேமிலி சைட்ல ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடிப்பா தான் பார்ப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆக்டரோட வேலை இது. அதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும் நம்மகிட்ட தான் நம்மகிட்ட நடிச்சுட்டு தானே இருக்கேன், அதே மாதிரி தான் அங்கேயும் நடிக்க போறான் அப்படி நடிச்சிருப்பா, அதனால பிரச்சனை இருக்காது. அது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது எனக்கு புரியலையே. டிடிஎஃப் நடிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பிரச்சனை இல்லைன்னு அங்க சொல்லிட்டேன். இங்க ஒரு பேச்சுக்கு சொல்லும் போது அப்படியா சரி போனை வைங்க அப்படின்ட்டாங்க. ஏய் என்னடா இது, நீ தானமா நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன், என்னம்மா இப்ப திடீர்னு ஆங்கிரி ஆகுற அப்படிங்கிற அது அப்போ இது இப்போ அந்த மாதிரிதான். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பா அது படத்துல பண்ணோம்னா எல்லாமே நடிப்பு தானே, அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்தாலும் நம்ம பண்ணிதான் ஆகணும். ஓகே ஓகே சூப்பர். இது அவங்களுக்கான மெசேஜ். நேரா சொல்ல முடியாது, நேரா சொன்னா விளைவுகள் இருக்கும், இது மூலியமா சொல்லிடலாம்னு சொல்றாரு அவரு. இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே சூப்பர் சூப்பர். டிடிஎஃப் ப்ரோ, நீங்கள் ஃபஸ்ட் படம் பண்ணும்போது சில விஷயங்கள்னால அந்த படம் வந்து பண்ண முடியாமல் போச்சு. மஞ்சள் வீரன் படம் இல்லையா? மஞ்சள் வீரன் டேரக்டர் உங்களுக்கு எதுவும் ரீச் பண்ணாரா? ரீசெண்டாக ஏதாவது உங்களுக்கு கால் பண்ணாரா இல்லை மெசேஜ் பண்ணாரா? இப்போ நீங்கள் படம் வந்து பண்ணி முடிச்சு ரிலீஸ் ஆக போது கண்டிப்பாக நியூஸ் தெரிஞ்சிருக்கும், அது விஷயமா எதுவும் உங்ககிட்ட பேசியிருக்காங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 4 months 5 months முன்னாடி ஏதாவது மெசேஜ் போட்டாரு. அதுக்கப்புறம் இது சம்மந்தமாக இதுதான் ஒரு மெசேஜஸும் போடல. ஓகே. அது வந்து இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஐபிஎல் தான் நம்மளோட முதல் படம், 28ஆம் தேதி வரப்போகுது. ஓகே, அதுக்கு நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப வச்சுருந்தீங்களா ப்ரோ அந்த படத்துக்கு? வாழ ஆரம்பிச்சிட்டேன் அந்த படத்தோட. ஓகே. மேபி யாராவது சிரிப்பாங்க, டே அந்த மொக்கு மரத்துக்கடா வாழணும், ஆனால் அது வாழ ஆரம்பிச்சிட்டேன் அந்த படத்தோட. ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த அப்போ இப்போ சாங் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ரிஹர்சல் போச்சு, 2 நாள் ஷூட் போச்சு, 2 நாள் நைட் ஷூட் போச்சு, 2 நாள் டேல இருந்து நைட் வரைக்கும் ரிஹர்சல் போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது 4 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 5ஆவது நாள் வேற ஒரு பாட்டுக்கு போயிட்டோம். அதுவே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓகே, அந்த பாட்டோட வாழ்ந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த பாட்டையே திரும்ப 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 கேட்டு அப்போ இப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் கேட்கும் போது நார்மலாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு, அது மறுபடியும் கேட்க ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. பானது அஸ்வின் ப்ரோ. ஆமா, நான் அடிக்கடி சொல்லுவேன் செம்மையா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பிடிக்காதுன்னு இல்லை, அது மாதிரி இல்லை, இது கூட கம்பேர் பண்ணும்போது அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது கூட வாழ ஆரம்பிச்சிட்டோம். திடீர்னு இதை முடிச்சுட்டு எவ்வளவுக்குள்ள போகணும் அப்படின்ன உடனே அது ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துச்சுல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷமா அந்த படத்தை பத்தியே நாங்க பேசிட்டு இருக்கோம். அந்த படம் வந்து பாருங்க பண்ணிடணும் அப்படிங்கிறோம். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ப்ரொடக்ஷன் சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் சாப்பாடு எப்பவுமே ஒரு ஃபேவரட் இல்லை. ஆல்ரெடி எல்லா இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருப்பேன், கேரளாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நமக்கு ஃபுட்டு கிடைச்சிருக்கோம், ஷூட்டிங்கோட சாப்பாடு. அந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு எப்படா ப்ரொடக்ஷன் சாப்பாடு சாப்பிடுவோம். மஞ்சள் வீரன் படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டே போய் நம்ம இப்படிலாம் சாப்பிடுவோம்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அது இல்லைங்கும் போது அது வழி இருக்குல்ல, அதுதான். ஓகே ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு எமோஷனலா இந்த கேள்வியே மறந்துட்டேன், என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க? அது விஷயம் தான் கேட்டிருந்தேன். அவர் ஏதோ ரீச் பண்ணாரா மஞ்சள் வீரன் டட்டு செல்லம் அவர் ரீச் பண்ணாரான்னு கேட்டிருந்தேன். இல்ல, அந்த கேள்விக்கு அடுத்தது நம்ம வந்திருந்தோம். ஓகே, அது ரீச் பண்ணல, ஆனா இதெல்லாம் அவர் ரீச் பண்ணிருக்காரு. இதெல்லாம் கண்டிப்பா கண்டிப்பா நல்லா இருக்கட்டும். சூப்பரா, அந்த மனசுதான் சார் கடவுள். அதுதான் பண்ணல, சீக்கிரமா அவரு படத்தை ரிலீஸ் பண்ணி சந்தோஷமா இருக்கட்டும். ரொம்ப ரொம்ப நல்ல மனசு உங்களுக்கு சொல்ல போனா. ஏன்னா இந்த மனசு யாருக்கு வரும்னு எனக்கு கண்டிப்பா தெரியல. அவ்வளவுதான், நம்ம எண்ணம் தான் நம்ம வாழ்க்கையை முடிவு செய்யும்ல, எண்ணம் போல் வாழ்க்கை. ஸோ அதனால நல்லா இருக்கட்டும் நம்ம நினைப்போம், நம்ம கண்டிப்பா நல்லா இருப்போம். ஓகே, கர்மா என்னவோ அவங்களோட ஊழ்வினை பயணம் வந்து அவங்களுக்கு கொடுத்துரும். ஓகே ஓகே. ஒரு புக் மாதிரி அப்படியே கொட்டேஷன்ஸ் வச்சிருக்காப்ல சார். படத்துல இதெல்லாம் வருமா சார்? இவர் நிறைய பேசுறாரு, படத்துல டைலாக்ஸா வச்சிருப்பீங்களா? ஆக்ஷன் மட்டும் தானா? ஒன்லி பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான். நம்ம கொடுக்குற டயலாக் தான். நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம்ல, பஞ்சிங் வச்சிருக்கோம், ஆனா கதைக்கான பஞ்ச் தான் வச்சிருக்கோம். ஓகே, அவர் கொடுக்கல பஞ்ச் எல்லாம். சார் ட்ரெயின் சிலப்பதிகாரம் இது படிச்ச மாதிரி இருக்கு. ஆமா, அதுதான் சொல்லி. ஓகே ஓகே. வாசன் ப்ரோ, இப்போ வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி கூட நடிக்கணும், டாப் ஆக்டருக்கு நடிக்கணும், நீங்க யார் கூட நடிக்க ஆசைப்படுறீங்க? அப்கமிங் ஃபிலிம்ஸ்ல எனக்கு இவங்க கூட நடிச்சா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு இதான் ஒரு எய்ம் இருக்கும், ட்ரீம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும்னா யாரா இருக்கும்? எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசை தான். அஜித் சார், விஜய் சார், யாஷ் சார், இப்படி எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசைகள் தான்.
எல்லார்கிட்ட இருந்துமே நம்மளும் கத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே பக்கத்துல இருந்து பார்க்கும்போது இப்போ கிஷோர் சார் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் எடுத்துக்க முடிஞ்சது. நான் கண்டிப்பா கேட்கணும். அபிராமி மேம் கிட்ட இருந்து நிறைய கத்துக்க முடிஞ்சது. போஸ் வெங்கட் சார், நாராயண் சார், ஹரிஷ் பரடி சார்னு சொல்லி சொன்னா சிங்கம் புலி சார், நம்ம ரெட் படத்தோட டைரக்டர் சார். ஆஹா. ஸோ சார் கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு, அது ஒரு செட்டுக்குள்ள இருக்கும்போது நமக்கு ஒரு வாய்ப்பு, பேச ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவங்க நம்ம கிட்ட ஒரு அன்பா பழகுவாங்க. ஸோ அது கிடைக்கும்ல. ஸோ இப்போ நம்ம தூரத்துல இருந்து பார்த்துக்க முடியும், என்னைக்காவது ஒரு நாள் போய் மீட் பண்ண முடியும். ஆனா செட்லயே இருக்கும்போது கண்டிப்பா அது அந்த ஒரு மேஜிக் நடக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு மேஜிக். உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருந்துச்சுன்னா வாட்டி நீங்கள் டெபியூட் பண்ணுறீங்க, சில சேலஞ்சஸ்லாம் இருக்கும்ல, ஏன்னா நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அதுவும் முக்கியமாக வந்து நீங்கள் ரேசர்னு தெரியும், பட் ஃபிலிம் மேக்கிங் இருக்கும்போது அதில் சில சேலஞ்சஸ்லாம் இருக்கும்ல, ஏதாவது இருக்குங்களா வாசன்? அதாவது பெர்ஃபார்மர் வைஸ்ல கேக்குறீங்களா இல்ல நார்மலா ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்குமா? ரெண்டுமே கேட்குறேன். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒன்று, அண்ட் தென் வந்து ஒரு ரேசராக உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்ல, நீங்கள் நல்லா ட்ரைவ் பண்ணுவீங்க, பட் மேக்கிங்னு வரும்போது சில சேலஞ்சஸ்லாம் இருக்கும்ல ஸ்டன் பண்ணுறதுலாம். இல்ல டிஃபிகல்ட்டிஸ்ன்னு எனக்கு எதுவுமே பெருசா ஃபீல் ஆகல. டான்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அந்த ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் மட்டும் இருந்தது. ஏன்னா நம்ம கூச்ச சுபாவம் அது போக வந்து பார்த்துட்டு அசத்துறீங்களே அந்த பாட்டில். அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. எனக்கு சார் கிட்ட பேசிட்டு இருந்தேன், ஐயோ எனக்கா ஒரே பசங்களாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பப்ளிக் ஆடியன்ஸ் நல்லா இருக்கு, ஆஹா பரவாயில்லப்பா, நம்மளோட உழைப்பு வீணாக போலன்னு சொல்லி சந்தோஷமா இருந்துச்சு. டான்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, ஸ்டார்டிங் ட்ரபிள். ஆக்டிங்குமே வந்து பார்த்தா பப்ளிக் ஆடியன்ஸ் இருக்காங்க, க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுவுமே ஸ்டார்டிங்ல உள்ள ஒருத்தன் போராடிட்டு இருப்போம், பயத்துலையும், பயம்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு பதட்டத்துல. ஏன்னா அவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட் கூட பண்றோம், அவங்க கூட ஸ்க்ரீன் பிளே பண்றோம், ஸ்க்ரீன் ஷாட் பண்றோம், அப்படிங்கும்போது அந்த ஒரு பதட்டங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அப்படியே பழகிட முடிஞ்சது. அடுத்த படத்துல கண்டிப்பா நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்றேனோ அதெல்லாம் நான் மாத்திட்டு வருவேன். அது போக இந்த பைக் சேசிங் ஸ்டண்ட்டுங்கும் போது அதுல எந்த ஒரு பயமும் கிடையாது, எல்லாமே 100% சேஃப்டி மெஷர்மெண்ட்டோட தான் போறோம். அதனால பயம்ங்கிறது என்னைக்குமே நமக்கு கிடையாது, இன்னைக்கு கிடையாது, அதுலயும் கிடையாது. அது போக நார்மலா என்ன டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னா இந்த முடியை செட் பண்றது தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு. எனக்கு கொஞ்சம் பேபி கர்லியா, நமக்கு அந்த முடியை செட் பண்றது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, தவிர மித்தபடி எதுவுமே கஷ்டமா இல்லை. படமே ரொம்ப சீரியஸா போகுமா, முடி என்னதான் மிஸ் ஆனாலும் அது அந்த எமோஷனோட போயிடும், அந்த எமோஷன்ல அவர் அப்படிதான் இருப்பார் அப்படின்னு சொல்லி போயிடும். அதனால மித்தபடி வேற எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸுமே இல்லை. என்ன ஒரு ரிஸ்கான சீன்ஸ் வந்தாலுமே அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சேஃப்டி அவ்வளோ 100% சேஃப்டி மெஷர்மெண்ட்டோட தான் இருப்போம். அதனால படத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ ஏதாவது கமர்ஷியலாக வர்றதெல்லாம் வந்து பண்ண ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு டெபியூட் படம் இந்த படம் பண்ணிட்டு இருக்கீங்க, லைக் வந்து உங்களோட ஃப்ரெண்ட் ஜோயாமே வந்து டைரக்ஷன் டெபியூட் பண்றாங்க. ஐயோ செம்ம ஹாப்பி. அவங்களோட ஆக்சுவலி ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. இன்னும் கொஸ்டினே முடிக்கல. அவங்களோட கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, என்ன சொல்ல இல்ல வருவீங்க வேற கேள்வி. எக்ஸாக்ட்லி. எனக்கு தெரிஞ்சு டிடிஎஃப் வந்து மைண்ட் ரீடும் பண்றாரு இப்போதைக்கு. எதுவும் வந்திருக்கல இல்லல்ல. ப்ளீஸ் கோ கெட். அதுதாங்க, அவங்க ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பக்கம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல வந்து பண்ணா அவங்களோட அண்ணனையும் நடிக்க வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு நடிப்புனா என்னன்னே தெரியாது, அவங்கள நடிக்க வச்சிருப்பாங்க. ஆனா அவ்வளவு சூப்பரா அந்த அண்ணன் நடிச்சிருப்பாரு. அதுக்கு காரணம் அவங்களோட டைரக்ஷன். அது போக இதுதான் வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷனோட இருப்போம், ஆனா அதுவே கிடையாது, அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாங்க. அது போக அவங்க சின்ன வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ஆக்ட் பண்றதுக்கு அவ்வளவு ஸ்கோப்ஸ் இருக்கு. பட் எல்லாமே எது நடிக்க கூப்பிட்டாலும் இல்ல எனக்கு டைரக்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா கனவு சொல்லுவாங்க. அவங்க அவங்க கூட நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அவங்க சொல்றதுல உங்களுக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசை வந்து, அந்த அளவுக்கு டைரக்ஷன் மேல லவ் இருக்கக்கூடியவங்க. ஆனா எல்லாருமே கேட்பாங்க, அவங்க சும்மா ஃபன் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க, ரொம்ப ஒரு வெகுளியான புள்ள. அவங்க எப்படி டைரக்ஷன் பண்ணுவாங்கன்னா ப்ரொஃபஷனல் வேற, பர்சனல் லைஃப் வேற. பர்சனல் லைஃப்ல ரொம்ப ஒரு குழந்தை, ஆனா ப்ரொஃபஷனல்னு வந்துட்டா பின்னிடுவாங்க. ஸோ அவங்க படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போகட்டும், எல்லாம் போனோடனே ப்ரமோஷன் கண்டிப்பா இறங்கி மாஸ் பண்ணிடுவேன். நைஸ். ஸோ ஜோயா ஆல் தி பெஸ்ட், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இன்னும் மென்மேலும் வளருவீங்க. நான் ரொம்ப ஆசையா இருக்கேன் உங்களோட படத்தை பார்க்கறதுக்கு, ஏன்னா அது அவங்களோட ட்ரீம் படம் பண்ணணும். ஆனா நிறைய பேர் அவங்க டைரக்ஷன் பண்றாங்கனாலே என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது, சும்மா விளையாட்டு சிரிச்சிட்டு இருந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி. ஆனா ப்ரொஃபஷனலா இருப்பாங்க. கண்டிப்பா என்ன வச்சு அவங்க படம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. நான் அவங்க கிட்ட கேட்டிருக்கேன், அவங்க சொல்லியிருக்காங்க 2-3 ஃபிலிம்ஸ் சேர்ந்து வந்து முன்னேறும்போது அது ஒரு சந்தோஷம். அது 2-3 ஃபிலிம்ஸ் பண்ணக்கப்புறம் பார்க்கலாம் வாசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒண்ணுமே அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நைஸ் நைஸ் நைஸ். வாசன், நீங்க இன்ஸ்டாகிராம்லாம் பாப்பீங்களா? உங்களுக்கு ஃபேவரட் கிரியேட்டர்ஸ் யாராவது இருக்காங்களா? ஃபேவரட் கிரியேட்டர்ஸ் எவ்வளவோ பேர் இருக்காங்க. என்ன லாங்குவேஜ்ல கேக்குறீங்க? தமிழ் லாங்குவேஜ்ல? தமிழ். யூடியூப்ல இருந்தே போலாம். பரிதாபங்கள், அதுக்கப்புறம் என்ன புள்ள அன்னைக்கு ஜிம்ல 5 கிலோ தமிழ் தூக்க சுட்டான், ஒரே புள்ளி பாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்க.
ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க கிரியேட்டர்ஸ் ரொம்ப 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 பிடிச்சவங்க சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். தனுஜா மேம் பிடிக்கும். என்னடா பண்றீங்க சீ அப்படிம்பாங்க. ஆனா ஒரு கருத்துக்களும் அவங்க கருத்துக்கள் ரிலேட்டடா சொல்றதெல்லாம் அவ்வளோ ப்ரொஃபஷனலா Makes இருக்கும். அது sense. போக அவங்க நர்சிங் பண்றாங்க. இன்னும் கிரியேட்டர்ஸ்னா எக்கச்சக்கமா இருக்காங்க. இன்னும் நிறைய கிரியேட்டர்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். யாராவது மிஸ் ஆயிட்டா கூட சாரி. பட் நம்ம இது 1 kg பிரியாணின்னு சொல்லி பிரியாணி மேன் வந்து பார்த்துட்டிங்கன்னா முன்னாடி வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்க. ஃபேவரட் எனக்கு அந்த பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டின்லாம் பண்ணும்போது ரொம்ப ஃபேவரட். பட் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி இப்போ அவர் ஒரு vlogging அந்த பாட்காஸ்ட் கிடையாது, ஒரு நார்மலான ஒரு சேனல் மாதிரி மாற்றிட்டாரு. ஆனால் அவரோட 1 kg பிரியாணிக்கெல்லாம் எனக்கு ஃபேவரட். அதே மாதிரி தான் நாஞ்சில் விஜயன் அண்ணா கூட. நாஞ்சில் விஜயன் அண்ணா கூட முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா வச்சுருந்தா அதுக்கப்புறம் vlogging-ஆ மாற்றிட்டாரு. ஸோ இன்னும் கிரியேட்டர்ஸ் பற்றி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ கிரியேட்டர்ஸ் சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ், கம்யூனிட்டி மட்டும் விட்டுறாதீங்க. டாப் கிரியேட்டர்ஸ் சொல்ல தேவையில்லை. அதெல்லாம் இருந்ததுனால தான் நீங்கள் வந்து பார்த்தா அந்த இடத்த ரீச் பண்ணியிருக்கீங்க. இன்னும் பண்ணிக்கிட்டே இருங்க. அது போக இன்னும் பெருசாக வருவாங்க எல்லாருமே. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சூப்பர். அது போக அதர் லாங்குவேஜஸ்ல எல்லாம் அப்படின்னா அவுட் ஆஃப் கண்ட்ரினா நான் ஒரு அண்ணனை ஃபாலோ பண்ணுவேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் எடுத்துட்டு டீ குடிக்க ஹெலிகாப்டர் மெக்டொனால்ட்ஸ்க்கு சாப்பிட போகணும்னா ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போய் மெக்டொனால்ட்ஸ்ல பார்க் பண்ணி போய் சாப்பிட போவார். அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசை. அந்த மாதிரிலாம் ஹெலிகாப்டர்ல vlog பண்ணணும்னு ஆசை. கண்டிப்பா ஃபியூச்சர்ல பண்ணுவேன். சொல்ல முடியாது என்பதில் மட்டும் எனக்கு சொந்தமான சூழல்ல போட்டாரு. கேஸ்ல இது வந்திருக்கீங்க. திருப்பி ஹெலிகாப்டர் ஓட்டு லீகலான வேஸ்ல லீகலான கண்ட்ரியில. ஓகே, இது பண்ண வேணாம். இது நீ பைக் இப்போ ஓட்ட விட்றாங்களா வசந்த் ப்ரோ? இப்போதைக்கு வந்து நீங்க நீங்க கேளுங்க அப்படியே. அது வந்து என்னன்னா அதாவது பைக் லைசன்ஸ் சஸ்பெண்ட் ஆனது உண்மைதான். அதனால நான் பைக் ஓட்டவே கூடாதுன்னு இல்லை. ஓகே, பப்ளிக் ஏரியால ஓட்டக்கூடாது. பப்ளிக்னா என்ன? பொதுமக்கள் வரக்கூடிய இடங்கள் அந்த மாதிரியான இடத்துல தான் வந்து ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பிரைவேட் ப்ராப்பர்ட்டி பெர்மிஷன் வாங்கின இடத்துல எல்லாம் நம்ம ஓட்டலாம். போலீஸோட என்ஓசி தான் ஓட்டலாம். அந்த ரோட்டோட ஸ்டேஷன் லிமிட்டு, ஆர்டிஓ லிமிட்ல இருந்து அதெல்லாம் இருந்தால் ஓட்டலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துட்டுனா ரேசிங் அகாடமி பண்ணிட்டு இருக்கேன் லீகலா. வித்தவுட் லைசன்ஸ் ஸ்கூட்டி இருக்கு, அதை ஓட்டலாம் லீகலா. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ண என்னென்ன லீகலான வேஸோ அதை மட்டுமே எடுத்துக்கிட்டு அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, படத்துல டூப்பும் போட்டிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி கிட்ட பெர்மிஷன் வாங்கி அந்த மாதிரி தான் பண்ணிருக்கோம். ஓகே. எனக்கு இன்னொரு நாள் ஒரு டவுட் இருந்துச்சு, ரொம்ப நாள் டவுட் இருந்துச்சு. டிடிஎஃப்ங்கிறது இனிஷியலாக அது எதை குறிக்குது? வாசன் தான் உண்மையான நேமா? ட்வின் த்ரோட்லெஸ் டீம் த்ரோட்டில்ஸ். ஓகே, அந்த சேனல் அந்த 10K ஃபாலோவர்ஸ் வரும்போது அப்போ நான் வச்ச பேர் டிடிஎஃப், ட்வின் த்ரோட்லெஸ் ஃபேமிலி. காரணம் வந்து இனிஷியல் ஸ்டேஜ் யாருமே பணம் கொடுத்து உதவ மாட்டாங்க. நான் வேறு சிங்கிள் பேரண்ட்டு, வீட்டில் பயப்படுவாங்க காசு கொடுத்தா ஏதாவது கெட்டு போயிடுவோமோன்னு சொல்லி. ஆனால் உண்மையாகவே அப்படி நினச்சது தான் இப்போ இந்த இடத்துல கூப்பிட்டு வந்திருக்கு. பட் இருந்தாலும் அப்போ கொஞ்சம் இனிஷியலாக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளாக வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேபிடோ இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணி வந்து பண்ண காசு ஏற்றி யூடியூப் சேனலாக ரன் பண்ணியிருக்கோம். ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்துருச்சு. கேமரா வந்து பண்ண அடுத்தது அப்கிரேட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து வாங்கினது வந்து பண்ண சைனாலேருந்து பேங்க்குக் மூலியமாக பேங்கூட்னு ஒரு ஆப் இருந்துச்சு. அது வந்து ஷிப் பண்ணி வாங்க முடியும். அப்படிலாம் வாங்கினது அது ஒரு 1500 கேமரா. ஸோ குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அது போக எனக்கு எடிட்டிங் வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அதில் இன்பில்ட் மைக் தானே தவிர எக்ஸ்டர்னல் சப்போர்ட் மைக் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது கேமரா ஒன்று அப்கிரேட் பண்ணணும். கையில் காசு பண்ண இல்லை, ஒர்க் டென்ஷன் அதிகமாக இருக்குது, எடிட்டிங் அதிகமாக இருக்குது, வீடியோஸ் ரெகுலராக போடணும். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குது. அந்த டைமில் வந்து பார்த்தா ஒரு போஸ்ட் போடுறேன் இன்ஸ்டாவில் வந்து பார்த்தா ஒரு போஸ்ட் மட்டுமே தனியாக போட முடியும். போட்டு கேட்டுக்கலாம் பசங்கிட்ட. அந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி 10,000 ஃபாலோவர்ஸ் வந்துருச்சுங்க. ஸோ வந்து நான் கேமரா அப்கிரேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டேன். ஒரு ஆஸ் அ ஃபாலோவராக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? உங்களுக்கு ஒரு குவாலிட்டி நல்ல ஒரு கிரியேட்டர் நல்லா வீடியோஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு பிடிக்கும், அவங்க குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு தான் கமெண்ட் போடுவீங்க. நானுமே அப்படி தான் போடுவேன். ஆனால் என்ன கமெண்ட்ஸ் வந்துச்சு தெரியுங்களா? வாசா, எங்களுக்காக நீ வந்து கேமரா அப்கிரேட் பண்ணுறேன்னு போயிட்டு தேவையில்லாமல் ஃபினான்ஷியல் ரீதியாக ஏதாவது மாட்டிக்க போகிறேன். ஆல்ரெடி உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடுறது அந்த மாதிரி இருக்கிறதே ஒரு கஷ்டம். ரூம் எடுக்கிறதுலேருந்து அம்மா உணவகத்துலலாம் சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் டாக் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அம்மா உணவகம் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா காலையில் வந்து இட்லிலாம் ரொம்ப ரேட் கம்மி. ஆக்சுவலி டிடிஎஃப் ப்ரோ, சாரி ஃபார் இன்டரப்ஷன், நீங்கள் ரொம்ப கிரவுண்ட்ல இருந்து வந்திருக்கீங்க. ஆனால் உங்கள் மேலே சில விமர்சனங்களும் நான் சிலதை பார்க்கறது உண்டு. எடுத்தோன்னே வந்து இப்போ வந்து ரேசராக இருந்தார், இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. எடுத்தோன்னே வந்து ஒரு படம் பண்ணிடுறாரு, டிபேட் பண்ணிடுறாரு, ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டாங்களோ வளர்ச்சியின் மாதிரி சில கமெண்ட்ஸ்லாம் வருது. ஸோ இந்த இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி இட்லிலாம் சாப்பிட்டுட்டு வரோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபினான்ஷியல் ரீதியாக அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம மேலே இருக்கிற அன்புனால மட்டும்தான் முடியும். நம்ம ஒரு ஃபேமிலி பர்சனாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால முடியும். நம்மளோட சேனல் போய் ட்வின் த்ரோட்லெஸ், ஸோ எஃப் ஆட் பண்ணிக்கிட்டு தான் டிடிஎஃப், ட்வின் த்ரோட்லெஸ் ஃபேமிலி. நானும் என் பசங்களும்
என் பசங்க டிடிஎஃப். நான் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால டிடிஎஃபாக மாறினேன். என் பசங்க தான் டிடிஎஃப். அப்படி உருவான பேர் தான் இப்போ ஒரு அடையாளமாக மாறி ஒரு பிராண்டாக மாறி இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து சீக்கிரமாக வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அந்த கேள்வி இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுங்க ப்ளீஸ். அதாவது வந்து நீங்க சொல்லும் போது ரொம்ப கிரவுண்ட்ல இருந்தா வந்திருக்கீங்க. ஏன்னா வந்து நீங்க சிங்கிள் பேரண்ட் வளர்த்துருக்காங்க, அம்மா உணவத்தில் சாப்பிட்ருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஓட்டிருக்கீன்னு சொல்றீங்க. சில விமர்சனங்கள் வந்து வைக்கப்படுறாங்க. டிடிஎஃப் வந்து அவருக்கு பின்னாடி வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஃபேன்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் பைக் ரேஸ் இந்த மாதிரி பண்றாரு, அது மூலியமா ரொம்ப சீக்கிரம் வந்து இப்போ படம் பண்ணிட்டாரு, அவர் வளர்ச்சி வந்து ரொம்ப சீக்கிரமா இருக்கு அப்படின்னு சில விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா? அது நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க அதை? அதாவதுங்க, முயற்சிகள் தான் எல்லாமே. டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ், கண்டினியூட்டி. முயற்சியோடையார் இடைச்சியோடையார். ஸோ அப்படி இருக்கும்போது பேசாம நீங்க கருத்து சொல்றதுக்கு பேச ஆரம்பிக்கலாம். அவ்வளவு அடிப்படுறோம், இப்ப கத்துக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. கருத்து சுதந்திரம். படத்துல வந்து பாத்துக்கிட்டா விஜய் சேதுபதி சார் சொல்லுவார்ல, எனக்கு வந்து அவர் சிரிக்கிறது ஆஸ்ட்ரிச் நேத்துல இருந்து ஒரு 300 பக்கம் போட்டே நான் பேசாம கருத்துக்கள் போட்டு தொகுப்பு போய் அஸ்வின் ஒரு புக் விட்டுருக்கேன், இணை தொகுப்பு. ஸோ வந்து அதுதான் முட்டை போடுற அவ்வளவு பெரிய முட்டை போடுற ஆஸ்ட்ரிச்சுக்கு தான் தெரியும் வழி. ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் எடுத்திருக்கு. ஸோ மக்களோட அந்த அன்பும் அந்த வழியை தெரிஞ்சு வச்சிருக்காரு. அந்த வழி என்னைக்கும் மறக்க கூடாதுல்ல, அப்புறம் நம்ம வழி மாறி போயிடுவோம். அதனால வழி மறக்கூடாது, வழி மாறி போயிடும். இது ஒரு ஃப்ளோல சொன்னது. சோ எதுகள் அடிக்கிறாருல, எதுகள் அடிக்கிறாரு, எதுகை மோனே. நைஸ் நைஸ், நல்லா பேசுறீங்க. சோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தா காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஹார்ட் ஒர்க், என் பசங்க கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட், அந்த கடவுளோட பிளெஸிங் தான். இதுதான் ஃபர்ஸ்ட் 85% to 90% அந்த கடவுளோட அன்பும் மக்களோட அன்பும் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு 10% என்னோட ஹார்ட் ஒர்க். என்ன நடந்தாலும் விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தது. ஓகே ஓகே. ஸோ அதனால முயற்சிகளை நீங்க விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. அந்த முயற்சிகளோட நீங்க போராடிட்டே இருந்தா இந்த ஒரு ஷார்ட் பீரியட்லயும் நீங்க கண்டிப்பா வரலாம். ஓகே ஓகே சார், சூப்பர், நல்லா பேசுனீங்க சார். ஃபைனல் கொஸ்டின் டேரக்டர் கிட்ட சார். படம் வந்து November 28 ரிலீஸ் ஆகுது, தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்டேஷன் சார் வரலாம், என்ன எடுத்துட்டு போகலாம், நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ஆடியன்ஸ்க்கு? இல்லை, மக்கள் வந்து சுதந்திரமாக இப்போ இருக்க முடியறதில்ல. ரோட்லேயும் சரி, தெருலேயும் சரி, அது எப்போ போயிடுச்சு, நம்ம சுதந்திரம் பறி போயிடுச்சு. ஆனால் வீட்டுக்குள்ளவும் அந்த சுதந்திரம் பறி போயிடுச்சுன்னு மக்களுக்கு இன்னும் தெரியல. அந்த விழிப்புணர்ச்சி கொடுக்கறதுக்காக வேண்டி தான் இந்த படமும் ஒரு அவேர்னஸ் கொடுக்கும் மக்களுக்கு. அதே நேரத்தில் ஒரு சாதாரண மனுஷன் எந்த சிக்கலை மாட்டினாலும் அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது, ஜட்ஜி இருக்காங்க, நீதிபதி. இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தை இதில் இந்த படத்தை மூலிமா சொல்லியிருக்கேன். இது வந்து எல்லா மக்களுக்கும் அது கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அவங்களுக்கு நீதி தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பணபலமோ அரசியல் பலமோ நிறைய அதனுடைய பலம் வந்து நிறைஞ்சு கிடக்கு. அதுக்குள்ளே நம்ம சிக்கிக்கிட்டாக்கா நம்மளால் வெளில வர முடியாது. நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் நீதி. நீதி நீதி மட்டுமே தான் நம்மளை காப்பாற்றும். அதுக்கான விழிப்புணர்வு தான் இதில் கொடுத்துருக்கு. சூப்பர் சார், சூப்பர் சார். நேரம் குறைவாக இருக்குது. படம் வெற்றி பெற எங்களுடைய குமுதம் சார்பாக வாழ்த்துக்கள். November 28 வந்து கண்டிப்பாக எல்லாரும் போய் ஸ்க்ரீனில் போய் பாருங்கள். படம் எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ்ஃபுல் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி சார். குமுத வாசகர்களுக்கு என்னுடைய நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. வர 28ஆம் தேதி மறக்காம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரையுமே கூப்பிட்டு போய் படம் பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூவில் சொல்லுங்க. ஸோ உங்களோட ரிவ்யூலாம் பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். கமெண்ட்ஸில் கூட போட்டு விடுங்க. நம்மளோட கமெண்ட்ஸில் நாங்கள் வந்து பார்த்தா கண்டிப்பாக ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்துருப்போம். எல்லாருக்குமே மிஸ்டேக் பண்ணக்கூடியதா அந்த மாதிரி நான் கண்டிப்பாக ஏதாவது பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அடுத்த படத்தில் திருத்திக்கிறேன். நன்றி. ஓகே, வாட்ச் இட் ஆன் November 28 at theater. தேங்க்யூ. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ்.